வணக்கம் என் தமிழ் அன்பு உறவுகளுக்கு. ஒரு குறிப்பிட்ட சமூகமாக தொடர்ந்து ஒரு நிகழ்வுகள்ல சில சமூகங்கள் பிசிஆர் சட்டத்தை நீக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய வன்மத்தை பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிசிஆர் சட்டம் எதுக்கு அரசு கொண்டுகிட்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1955 தீண்டாமை வன்கொடுமை அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட சட்டத்தை மட்டும்தான் நம்ம பேசுறோம். இது இந்தியா முழுவதும் உள்ள சட்டம் தான். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றப்ப 1955 வன்கொடுமை தீண்டாமை சட்டம். ஏன் அதை கொண்டுகிட்டு வந்தான்? தன்னை உயர் சாதியா சொல்லிக்கிறான் பாரு, அவன் பூரா தமக்கு கீழே ஒரு சாதி இருக்குன்ட்டு இந்த அரசு கைகாட்டி விட்டுச்சு. பாத்தீங்களா, ஷெட்யூல் பிரிச்சாங்கல்ல, எம்பிசி பிசி எஸ்சி பிரிச்சான்ல, இவனை தாழ்ந்த சாதியின் கைகுறி காட்டினதே இந்த அரசு தான், இந்த பட்டியல் தான். நான் படு பயங்கரமாக இவங்களை தான் நான் குற்றம் சாட்டுறேன். எல்லாருமே மக்கள் தானே, ஒண்ணு ஆணு பெண்ணு, அவ்வளவுதானே. நீ இந்த பிசிஆர் சட்ட விளக்கத்துக்காக நான் இதை பேசுறேன், சரியா? அப்ப என்ன பண்றான்? தன்னை உயர் சாதியாக சொல்லிக் கொள்ற சில சமூகங்கள் அந்த தீண்டாமை வன்கொடுமை அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, இவன் என் வீட்டுக்கு வரக்கூடாது, அதை தொடக்கூடாது, இவன் பேசவே கூடாது அப்படின்லாம் சில கட்டுப்பாடு விதிமுறைகள் வச்சிருந்தாங்கல்ல, அதை இந்த எளிய மக்கள், விளிம்பு நிலையில் உள்ள மக்களை தொடர்ந்து அச்சுறுத்துறது, பயமுறுத்துறது, அவனை அடிக்கிறது, வெட்டுறது, இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதனாலதான் இந்த அரசு என்ன பண்ணுது, வன்கொடுமை தீண்டாமை தடுப்பு சட்டம் அப்படின்னு 1955 சட்டமா இயற்றப்படுது. அதை பின்னாளில் 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் அப்படின்னு கொண்டு வரான். எப்படி? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் சட்டமாக பரிணாமம் பெற்று இந்த விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு, இந்த பட்டியல் உள்ள, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அரசு கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிசிஆர் சட்டம். இத பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த உயர் சாதின்னு சொல்லக்கூடிய அந்த சமூக மக்கள் சொல்றாங்க, உயர் சாதி இது இங்க எவனுமே கிடையாது, ஆனா இந்த அரசு இவனை பிரிச்சு வச்சது. அதன் அடிப்படையில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க எவனுமே உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, எல்லாமே ஈக்குவல், ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் தான் எல்லாருமே. புரியுதா? அப்ப என்ன பண்றாங்க, இந்த பிசிஆர் சட்டங்கிற ஒரு சட்டத்தை வச்சுட்டு எங்க மேல தவறுதலாக வழக்கு தொடுக்கப்பட்டு எங்கள் மக்கள் நிறைய சிறைவாசம் சொல்றாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க. பிசிஆர் வழக்குல எத்தனை வழக்குல நீங்க இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க அதை சொல்லுங்க, அது புள்ளி வர காட்டணும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிசிஆர் வழக்க தடை பண்ணு, பிசிஆர் வழக்க தடை பண்ணு. சட்டம் கொடுத்திருக்கிற ஒரே பாதுகாப்பு அரண் பிசிஆர் வழக்கு தான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரணா இருக்கிறது. மற்ற ஜாதிக்காரன் பூரா இவனை துன்புறுத்துறான், சாதியை சொல்லி திட்டுறான், இவனை வதைக்கிறான். அதனால இது எவனும் மனித ஜாதி எவனுமே இவனுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்ல, எம்எல்ஏ கொடுக்கறது இல்ல, எம்பி கொடுக்கறது இல்ல, என் முதல்வர் கூட கொடுக்கறது இல்ல. சமூக நீதி பேசக்கூடிய எந்த அரசுமே இந்த விளிம்புநிலை மக்களுக்கு பாதுகாப்பு அரண் கிடையாது. சட்டத்தில் இருக்கிற ஒரே பாதுகாப்பு அந்த பிசிஆர் தான். இதை பயன்படுத்துறான், சரியா? இதை எங்கேயோ ஒரு சில இடத்துல தவறுதலாக பயன்படுத்தி இருக்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்தமாக பிசிஆர் விளக்குன்னு சொல்லவும் முடியாது. நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நாங்க பட்டியலிருந்து வெளியில போறோம்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு கீழே அப்படின்னு ஒரு வரைமுறை, ஒரு சனாதன அடிப்படையில் ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கீழே ஒரு சாதி இருக்கு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற என்ற பரந்த மனப்பான்மையில தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? ரைட். இப்ப இந்த பிசிஆர் வழக்கு தடை பண்ணணும் போர்க்குடி தூக்குறேன் இல்ல, இதெல்லாம் யாரா தூக்குறா அப்படின்னா, இந்த ஆதிக்க வெறியில இருக்கான் பாரு, சாதி தீண்டாமை வன்கொடுமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் சொல்றான், வேற எவனுங்க சொல்லல. பிசிஆர் வழக்கே சரியா செயல்படல,
சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு வழக்கு கொடுத்தா கூட அவன் சரியா எடுக்க மாட்டான். இந்த பிசிஆர் வழக்கு பேருக்கு தான் இருக்கா ஒழிஞ்சு அதனுடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது. இந்த லட்சணத்துல பிசிஆர் தடை பண்ணணும்னு அவன் ஒரு போராட்டம். நான் என்ன கேட்கிறேன், நீ சொல்ற இல்ல பிசிஆர் வழக்கு நாங்க தடை பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரே வழக்கா இருக்கும், ரைட், விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற சில சமூகங்களுக்கு பிரிட்டிஷ்காரன் காலத்துல சுதந்திரத்திற்கு முன்னாடி வரைக்கும், சுதந்திரம் அடைந்தும் சில நாட்கள் குற்ற பரம்பரை சட்டை கைரேக சட்டம் அமலில் இருந்தது. அந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி பிசிஆர் சட்டத்தை நாங்கள் தூக்குவதற்கு நாங்களே போராடுவோம். சரியா? சும்மா வந்துகிட்டீங்க பிசிஆர் சட்டத்தை தூக்கணும், அதை தூக்கணும். ஏய், உன் வழியே வரேன், பிசிஆர் சட்டத்தை ஒட்டுமொத்தமா நாங்க இருந்து போராடி அந்த பிசிஆர் சட்டத்தை தூக்குவோம். ஆனா இந்த குற்றம் செய்யறது, கொலை பண்றது, களை வாங்குறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மக்களை பூரா குற்ற பரம்பரை சட்டை கைரேகை சட்டம் போட்டான்ல, அந்த சட்டத்தை அமல்படுத்து. பிசிஆர் சட்டம் மயிருக்கு சமா, நாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். புரியுதா? வீரன் அனுப்பம்டா, எங்களுக்கு எதுக்குடா பிசிஆர்? ஒளிகிறதுக்கு பிசிஆரா? உங்களை மாதிரியா? மறவர் சமூகங்கிறது மைனாரிட்டி பீப்புள், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஓடி ஒளிகிறதுக்கு முக்குளம்ங்கிற ஒரு கட்டமைப்பு, நீ ஓடி ஒளிகிறதுக்கு தேவருங்கிற கட்டமைப்பு. ஆம்பளையாருன்னா மறவன் சொல்லிட்டு வெளியில வா. பிசிஆர் சட்டத்தை பத்தி நீ பேசுற? குற்ற பரம்பரை சட்டத்தையும் கைரேகை சட்டத்தையும் அமல்படுத்து. பிசிஆர் படத்தை நாங்களே தூக்கிடிக்கிறோம். பிசிஆர் சட்டம் எங்களுக்கு மைத்துக்கு சமம். புரியுதா? இனிமேல் இந்த பிசிஆர் பத்தி பேசணும்னு நினைச்சுக்கோ. நீ பிசிஆர் சட்டத்தை எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்த குற்ற பரம்பரை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது நாங்கள் போராடுவோம். நன்றி, வணக்கம்.